பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். இந்த சம்பவத்துடைய பெயர் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிக்கப்பட்ட கருணை. சரிங்களா? கருணை வந்து நிராகரிக்கப்பட்டது. இதுதான் இந்த சம்பவத்துடைய தலைப்பு. இப்போ நம்ம அந்த சம்பவம் அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். வால்டர் என்கிறதான ஒரு புகழ்பெற்றதான ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப நல்லவர். ஜனங்கள் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் செய்ததான அந்த பிஸ்னஸ் வியாபாரம், அந்த வியாபார பொருட்கள், இதை வைத்து இதன் அடிப்படையில் ஜனங்கள் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. என்ன ஒரே ஒரு சிறிய விஷயம் என்னென்னா, அவர் எளிதில் கோபப்படக்கூடியதான ஒருவர் அந்த வால்டர் என்பவர். சரிங்களா? இது ஒன்று தான் அவர்கிட்ட இருந்ததான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ஜனங்கள் எல்லாருக்குமே அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு நாள் இந்த வால்டருடைய வீட்டில் வால்டருக்கும் இன்னொரு பிஸ்னஸ் மேன், சரிங்களா, இவங்க 2 பேருக்குமே ஒரு மீட்டிங் நடக்குது இந்த வால்டருடைய வீட்டில். அந்த மீட்டிங்கில் கான்வர்சேஷன் வந்து அந்த வியாபாரத்தை பற்றி, பிஸ்னஸை பற்றி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த கான்வர்சேஷனில் ஏதோ ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டீப்பாக போகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வால்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து எளிதில் அவர் கோபப்படக்கூடியவர் இல்லையா, இந்த ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட இருக்கிறதான ஒரு நெகட்டிவான விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு முன்பாக இருந்த ஏதோ ஒரு பொருள், என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்றை எடுத்து ஆப்போசிட்டில் இருந்ததான அந்த பிஸ்னஸ் மேன் மேலே இப்படி தூக்கி போட்டுடுறாரு, எரிஞ்சிடறாரு. அப்போது சம்பவ இடத்திலேயே எதிர்பாராத விதமாக என்ன பண்ணுறாரு, அந்த இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து மரித்து விடுகிறார், உயிரே போயிடுது. சரிங்களா? அப்போ இந்த வால்டருக்கு வந்து என்ன நடக்குது, நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எதை எடுத்து அடித்தேன், அவருக்கு உயிரே போயிடுச்சு, இதெல்லாம் யோசிக்க அவருக்கு டைமே இல்லை. யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, இந்த வால்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சிறையில் கொண்டு போய் வால்டரை வந்து வச்சிடுறாங்க. இப்போ வந்து நீதித்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது, இவர் என்ன அப்படிலாம் விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொலையே பண்ணிட்டாங்க இல்லையா, உயிரே போயிடுச்சு அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு இரக்கமற்ற கொடூரமான கொலை இது அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையில் இந்த வழக்கையெல்லாம் விசாரித்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அவருக்கு என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, மரண தண்டனை. யாருக்கு? வால்டருக்கு வந்து மரண தண்டனை வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வால்டருடைய அந்த உலகமே வந்து நொறுங்கிடுச்சு, சுக்குநூறாக நொறுங்கிடுச்சு வால்டருடைய உலகம். ஏன்னா என்ன நடந்தது, என்ன நடக்குது, மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ அவருக்கு வந்து மக்கள் மேலே, ஜனங்கள் மேலே, சமுதாயத்தின் மேலே வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பே வந்துடுச்சு அவருக்கு. அவர் யார்கிட்டையுமே பேச விரும்பலை, எந்த மனிதர்களையுமே அவர் வந்து பார்க்க விரும்பலை. அந்த சிறைசாலையில் யாராவது அவர்கிட்ட பேச வந்தால் கூடமே அவர் வந்து சாபமான வார்த்தைகளை வந்து சொல்லி கோபப்பட்டு கடிந்து கொண்டு அவங்கள வந்து திரும்பி அனுப்பிச்சிடுவார். சரிங்களா? இப்படி இருந்த டைமில் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதான மக்கள் இவங்க எல்லாருமே வால்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டு, பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி போடுறாங்க, ஆளுநருக்கு லெட்டர் எழுதி போடுறாங்க. இந்த மாதிரி வால்டர் வந்து இது வந்து ஒரு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அப்படியெல்லாம் வந்து நடந்த ஒரு கொடூரமான கொலை அப்படிலாம் கிடையாது இந்த சம்பவம். வால்டர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு வந்து லெட்டர் போடும்போது ஆளுநர் வந்து பார்க்குறாரு, இந்த ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் நல்ல விதமாக சொல்கிறாங்களே, சரி நம்ம போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம், அந்த வால்டரோட போய் நம்ம மீட் பண்ணலாம், அவரை நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆனால் வந்து இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வால்டர் இருந்ததான அந்த சிறை காவலருக்கு மட்டும் ஆளுநர் வரப்போகிறார் அப்படின்றது வந்து தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு நாள் அதிகாலையில் ஆளுநர் போகிறாரு. ஆளுநர் எப்படி போகிறாரு, ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல போகிறாரு. ஒரு ஆளுநர் அப்படின்ற மாதிரி போல சாதாரண மனிதரை கூட போகிறார். போயிட்டு அந்த சிறைசாலை, வால்டர் இருந்ததான சிறைசாலை அந்த கதவு, அந்த டோருடைய என்ட்ரன்ஸில் ஓரத்தில் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆல்ரெடி எப்படி இருக்கிறார் வால்டர், அவருடைய உலகமே நொறுங்கி போயிருக்குது, அவருக்கு யாரையுமே பார்க்க விருப்பம் இல்லை, பேச விருப்பம் இல்லை, அந்த நிலையில் அவர் இருக்கிறதுனால இப்போ ஆளுநர் போய் பேச ஆரம்பிக்கும் போது இவர் எல்லாரையுமே திட்டுற மாதிரி ஆளுநரையுமே சாபமான வார்த்தைகளை கூறி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஆளுநர் வந்து எவ்வளவோ கெஞ்சி பேசுகிறாரு, இல்லை நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம இயல்பாக உட்காந்து இதை குறித்து நம்ம பேசலாம், என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநரை கெஞ்சி பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து அவருடைய அந்த கோபம், அந்த எரிச்சல், சாபமான வார்த்தைகள் இதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. சரிங்க? அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு, திரும்ப
ஆளுநர் அவருடைய இடத்துக்கு போய்விடுகிறார். இப்போது இந்த சிறை காவலன் வந்து ஓடி, ஏன்னா சிறை காவலனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆளுநர் வந்திருக்கிறாரு சொல்லிட்டு. அப்போ அவர் ஓடி வராரு. ஓடி வந்து கேட்குறாரு வால்டர் கிட்ட, வால்டர் இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்காக ஆளுநர் வந்திருந்தாரு, உனக்கு வந்து இரக்கத்தை கொடுப்பதற்காக, உனக்கு கருணையை கொடுப்பதற்காக ஆளுநர் உன்னை பார்க்க வந்திருந்தாரு, அவர் என்ன சொன்னார் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது வால்டருடைய அந்த உலகம் மறுபடியும் நொறுங்கினது. ஆல்ரெடி அவர் ஒரு விஷயத்துலேருந்தே அவர் மீண்டு வரல, இப்போ அவருடைய உலகம் மறுபடியும் நொறுங்கிச்சு. அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. என்னது, என்ன பார்க்க ஆளுநர் வந்திருந்தாரா? அப்போ வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் பாருங்க அந்த வால்டர். ஐயோ எனக்கு வந்து அது தெரியாமல் போயிடுச்சே, தயவு செஞ்சு ஆளுநரை திரும்ப கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் திரும்ப கூப்பிடுங்க, நான் மன்னிப்பு கேட்கணும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் ரொம்ப கதறாரு. ஆனால் அந்த சிறை காவலர் என்ன தெரியுமா சொன்னார் வால்டர் கிட்ட? வால்டர், அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவர் ஆளுநர், அவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் அல்ல, சரிங்களா? அவர் ஒரு ஆளுநர், சாதாரண மனிதர் அல்ல. உனக்கான வாய்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு, உனக்கான வாய்ப்பு முடிந்து விட்டது. இதுதான் அந்த சிறை காவலர் வால்டர் கிட்ட சொன்னதான பதில். இதே இந்த சேம் இன்சிடெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நடக்குது. ஜீசஸ், நாம, இரக்கம், நியாயத்தீர்ப்பு, இதன் அடிப்படையில் இதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னதாக ஆளுநருடைய இரக்கம் செயல்பட்டது என்பதை பாருங்கள். அதாவது தூக்கில் போட போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மரண தண்டனை. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி ஆளுநருடைய இரக்கம் எப்படி செயல்பட்டது என்பதை பாருங்கள். அடுத்ததாக வால்டருடைய இருதயம் எவ்வளவு துரிதமாக அது கடினப்பட்டது என்பதை பாருங்கள். அவரால் வந்து என்ன சொல்ல வராங்க, யார் வந்திருக்கிறாங்க, சரி ஓகே என்னதான் பேசுகிறாங்க அதை கேட்போம், அந்த மனநிலையிலேயே யார் இல்லை, வால்டர் இல்லை. ஏன்னா அவர் நல்ல ஒரு மனிதர் தான். அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா எளிதில் கோவப்படக்கூடியவர், இவ்வளவுதான். மற்றபடி வால்டர் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதன் தான். அடுத்ததாக தொடர்ந்து இரக்கம் காண்பிப்பதில் ஆளுநர் எவ்வளவு விடாப்பிடியாக இருந்தார் என்பதை பாருங்கள். இவர் வந்து சாபமான வார்த்தைகளை கூறின உடனே ஆளுநர் வந்து, நான் யார் வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியாமல் நீ வந்து சாபமான வார்த்தைகளை எனக்கு வந்து நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போல. அவர் ரொம்ப நேரமாக அந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு, வால்டரோட போராடுறாரு, கெஞ்சுறாரு. இல்லை நம்ம பேசலாம், உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனாலுமே இவர் தொடர்ந்து கோபம், அந்த எரிச்சல், கத்துறது, இதே தான் தொடர்ந்து அவரோட ரியாக்ஷன் எல்லாமே இப்படியே இருந்ததுனால தான் ஆளுநர் வந்து திரும்ப போயிட்டார். அப்போ அந்த இரக்கத்தை காண்பிப்பதற்காக ஆளுநர் எவ்வளோ விடாப்பிடியாக இருந்தார் அப்படின்னு பாருங்க. அடுத்தது, கடினப்பட்ட இருதயம் எப்படி ஆளுநரின் இரக்கத்தை தவிர்த்தது என்பதை பாருங்க. அந்த கடினப்பட்ட இருதயம், வால்டருடைய இருதயம் எப்படி ஒரு இரக்கத்தை காண்பிக்க வந்த ஆளுநரை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த வால்டர், இல்லையா? அடுத்தது வந்து ஒரு சிறிய பாவம், சரிங்களா, அது எவ்விதம் பெரிய நித்தியமான விளைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன எளிதில் கோபப்படக்கூடியவர், அவ்வளோதான் வால்டர், சரிங்களா? ஆனால் அந்த ஒரு சிறிய பாவம் எவ்வளோ ஒரு நித்தியமான மரண தண்டனை அளிக்கக்கூடியதான விதத்தில் ஒரு நித்தியமான விளைவாக வந்து அந்த ஒரு சிறிய பாவம் மாறிவிட்டது என்பதை பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து இந்த வால்டரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? தூக்கில் போடுறதுக்காக, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா, தூக்கில் போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் அவரை பார்த்து கேட்குறாங்க வால்டர், இந்த மாதிரி தூக்கில் போடும்போது பொதுவாகவே கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, கடைசி ஆசை என்ன, ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா, ஏதாவது பேச விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது வந்து சொல்ல விரும்புகிறீங்களா, பேச விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது உடனே வால்டர் சொல்கிறாரு, ஆமாம் நான் சொல்லணும், நான் பேசணும். அப்போ வால்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வால்டர் என்ன தெரியுமா சொன்னார்? வால்டர் வந்து அவர் பேசுகிறாரு. அவர் சொன்னதை உங்களுக்கு வந்து நான் ரீட் பண்ணி காட்டுற பாருங்க. நான் ஒரு அறிக்கை செய்ய விரும்புகிறேன். யாரு? வால்டர் சொல்கிறார். நான் ஒரு அறிக்கை செய்ய விரும்புகிறேன். ஒரு கொலையை செய்தபடினால் நான் தூக்கிலிடப்படவில்லை. ஒரு கொலை செஞ்சதுனால இப்போ நான் தூக்கு மேடைக்கு போகிறேன், கொஞ்ச நேரத்தில் நான் சாக போகிறேன். ஆனால் ஒரு கொலையை செய்ததுனால நான் தூக்கிலிடப்படவில்லை. ஆளுநரின் கருணையை நிராகரித்தபடியினாலே நான் தூக்கிலிடப்படுகிறேன். எவ்வளோ ஒரு உண்மையான, ஒரு நடுங்கக்கூடிய பயங்கரமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கொலை பண்ணதுக்கு தான் தூக்கில் போடணும், ஆனால் இவருடைய வாழ்க்கையில் வந்து கொலை பண்ணதுக்காக தூக்கில் போடல, ஆனால் ஒரு இரக்கத்தை கொடுக்கும்படியா, இதிலிருந்து அவரை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்படியா, இரக்கத்தை காண்பிக்கும்படியே ஆளுநர் அவருடைய சிறைசாலைக்கு சென்றார். ஆனால் அந்த இரக்கத்தை நான் நிராகரித்தபடியினால், கருணையை நான் நிராகரித்தபடினால தான் நான் தூக்கிலிடப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வால்டர் வந்து
மறிக்கிறதுக்கு முன்னாடி வால்டர் வந்து சொல்கிறாரு. இதை இந்த இன்சிடெண்ட்டை கேட்குறதான உங்களோடு நிச்சயமாய் ஆவியானவர் என்ன சொல்ல வராரு, ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச வராரு என்பதை கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிறிய விஷயம் தானே, ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்கிறதான ஒரு விஷயம் வந்து நித்தியமான ஒரு பயங்கரமான ஒரு விளைவை வந்து நம்ம சந்திக்கக்கூடியதாக மாறிவிடும். ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இப்போது நேரடியாக பேசுகிறார். நீ வந்து என்கிட்ட வா, திரும்பி வா, உன்னை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு இரக்கத்தை, உனக்கு மன்னிப்பை நான் கொடுக்கும்படியாக ஆயத்தமாக நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்ககிட்ட பல நேரத்தில் பேசியிருப்பார். ஆண்டவர் வந்து என்னை உணர்த்தவே இல்லை, என்கிட்ட இரக்கம் காண்பிக்கும்படியாக ஆண்டவர் பேசவே இல்லை. நிச்சயமாக நம்ம ஒருவர் கூட நம்மளால் சொல்லவே முடியாது. வசனங்கள் மூலியமாக, ஜெபம் பண்ணும்போது, ஊழியர்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக, பாடல்களின் வரிகள் மூலியமாக, இல்லை நேரடியாக சொப்பனத்தின் மூலியமாக, மற்றவர்கள் மூலியமாக, சக நண்பர்கள் மூலியமாக கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருப்பார். இந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு நித்தியமான ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அழிவை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும், நித்தியமான ஒரு விளைவை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும் நிச்சயமாக ஆண்டவர் பேசியிருப்பார். இப்பொழுது ஆண்டவர் திரும்பவுமாய் பேசுகிறார். நான் உனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன். நான் உன்னை யார் மன்னிக்கணும் இல்லையா, ஜீவனை கொடுக்கும் ஜீவனை எடுக்கவும் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அப்படிதானே? அப்போ அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன், நான் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கிறேன், கருணையை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட திரும்பி வா, நீ செய்து கொண்டிருக்கிறதான அந்த காரியம் வந்து தவறு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அதை விட்டுட்டு, அதை வெறுத்துட்டு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று ஆண்டவர் உங்களோடு கூட திட்டவட்டமாக பேசுகிறார். நீங்கள் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள். ஒரே ஒரு காரியம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த இன்சிடெண்ட்டை கேட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசினதை கேட்டு, ஆமாம் ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தால் போதும், நீர் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீரா, என்னையும் நீர் மன்னிப்பீரா, நான் திரும்பி வந்து விடுகிறேன், உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும், எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம், உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும், நான் உங்ககிட்ட ஓடி வரேன் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக ஜீசஸ் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுக்காக ஜீவனை, அதாவது ஏதோ ஒரு பொன் வெள்ளி இதெல்லாம் கொடுத்து உங்களை ஆண்டவர் வந்து அந்த மரண பாதையிலிருந்து, பிசாசு கையிலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை கண்டிப்பாக மீட்கவில்லை. தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை, எல்லா சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து உங்களை பிசாசின் கையிலிருந்து, அந்த பாவத்தின் கையிலிருந்து, அந்த மரண பாதை, நீங்கள் சிக்கி விழுந்து கிடக்கிற அந்த மரண குழியிலிருந்து ஆண்டவர் உங்களை தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆண்டவர் இரண்டாவது வாழ்க்கை, செகண்ட் சான்ஸ், உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கொடுக்குறாரு இல்லையா, அந்த நியூ லைஃப் வந்து நீங்கள் விரும்பினபடி வாழ முடியாது, வாழக்கூடாது. உங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த அவருக்காக தான் நீங்கள் ஜீவிக்கணும், அவருக்காக தான் நீங்கள் வாழணும். இந்த செகண்ட் சான்ஸில் உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி ஆண்டோர்கிட்ட வந்துட்டீங்க, ஆண்டோர் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், ஆண்டோர்கிட்டேருந்து நான் மன்னிப்பை வாங்கி கொண்டேன், நான் இரக்கத்தை வாங்கி கொண்டேன், ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், இப்போ நான் திரும்ப ஓடி ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆண்டவர் பாதத்தில் வந்துட்டேன் அப்படின்னா இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடி வாழக்கூடாது, நீங்கள் விரும்பினபடி செய்யக்கூடாது. உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி உங்களை வாங்கினாரே, உங்களை மீட்டு கொண்டாரே, அவருக்காய் வாழும்படியாய், அவருக்காய் ஜீவிக்கும்படியாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்காய் வாழும்படியாக தான் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ். இரண்டாவது சான்ஸ் வந்து நீங்கள் திரும்பவும் உங்களுக்காகவே வாழும்படியான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததான அவருக்காக நீங்கள் வாழும்படியாக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழும்படியாக ஆண்டவர் உங்களை மன்னித்து, உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து, உங்களுக்கு அந்த செகண்ட் சான்ஸை கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். உங்களோடு பேசினதான ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து, கிருபையாய் இரக்கமாய் உங்களை மறுபடியுமாய் தம்மோடு கூட சேர்ந்து அவர் உங்களை நம்புகிறார். எதற்காக நம்புகிறார்? இந்த இரண்டாவது செகண்ட் சான்ஸ் வாழ்க்கை நிச்சயமாய் உங்களுக்காக வாழ மாட்டீர்கள், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டுக்கொண்டு அவருக்காக தான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று உங்களை நம்புகிறார். God bless you.